கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திமுக விலகியது. அப்போது அக்கட்சி தலைவர்கள் கூறிய காரணங்களும் நேற்று மீண்டும் கூட்டணி அமைந்துள்ளதற்கு சொல்லப்பட்ட காரணங்களையும் ஒரு ஒப்பீட்டில் இப்போது பார்க்கலாம். குதிரை குப்பரத்தள்ளியது அல்லாமல் குழியும் பறித்த கதையாக அமெரிக்காவின் அறிவு தீர்மானத்தை பெருமளவுக்கு தீர்த்து போகவிட்டதோடு திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிந்த திருத்தங்கள் இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயப்படாத சூழ்நிலைகளை உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழினத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒரு முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் அவர்களும் முகில் பாஸ் அவர்களும் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களும் இன்று காலை தலைவர் கலைஞர் அவர்களை இல்லத்தில் வந்து சந்தித்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்ற அந்த நம்பிக்கையை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்.